ஹலோ கைஸ், ஐம் அருண். நமது சோலாஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே நமது பூமி போன்ற கிரகத்தை இப்போ ரீசெண்டாக நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கிரகம் அதோட சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 385 நாட்கள் எடுத்துக்குது. இந்த கிரகம் இதோட ஒரு வருடம் 385 நாட்கள். நமது பூமியோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இந்த கிரகம் இதோட ஒரு வருடம் நமது பூமியோட 20 நாள் எக்ஸ்ட்ரா இருக்கு. இப்போ அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம். நமது சோலாஸ்டத்துக்கு வெளியே, நமது சூரிய குடும்பத்துக்கு வெளியே நமது பூமி போன்ற கிரகத்தையும் நமது சூரியன் போன்ற நட்சத்திரத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நாசா கெப்லர் மிஷின் மூலம் கெப்லர் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை லான்ச் பண்ணுறாங்க. இந்த கெப்லர் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இதோட மெயின் மிஷின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமது பூமி போன்ற கிரகத்தையும் நமது சூரியன் போன்ற நட்சத்திரத்தோட டேட்டா கலெக்ட் பண்ணி நாசாக்கு சென்ட் பண்ணும். இதான் இதோட மெயின் மிஷின். ரீசெண்டாக நாசாவோட கெப்லர் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் சென்ட் பண்ண டேட்டாவை ரெடி பண்ணுறாங்க, அனலைஸ் பண்ணுறாங்க. அந்த டேட்டா மூலம் நாசா இப்போ ரீசெண்டாக கெப்லர் 452b எனும் எக்ஸோ பிளானட்டோட டேட்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரகம் இதோட சைஸ் நமது பூமி அளவுல தான் இருக்கு. இந்த கெப்லர் 452b இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரமான கெப்லர் 452 எனும் நட்சத்திரத்தை 1 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து சுற்றி வருது. இந்த எக்ஸோ பிளானட் அதோட நட்சத்திரத்தை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 385 நாட்கள் எடுத்துக்குது. இந்த எக்ஸோ பிளானட் இதோட ஒரு வருடம் 385 நாட்கள். இந்த எக்ஸோ பிளானட்டோட ஒரு வருடம் நமது பூமியோட 20 நாள் அதிகமாக இருக்கு. இந்த எக்ஸோ பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், வேப்பர் போன்றவெல்லாம் இருக்கலாம் நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த எக்ஸோ பிளானட் ஹேபிடபிள் ஜோனுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அதாவது வாழக்கூடிய மண்டலத்துக்குள்ள இந்த எக்ஸோ பிளானட் அமைஞ்சிருக்கு. அதனால இந்த கெப்லர் 452b இந்த எக்ஸோ பிளானட் சூப்பர் எர்த் அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. என்டையர் சோலார் சிஸ்டமும் நமது பூமியில இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1400 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டரா கணக்கு பண்ணா 9.461 ட்ரில்லியன் கிலோமீட்டர். அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரா கணக்கு பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். இந்த கெப்லர் 452 இந்த என்டையர் சோலார் சிஸ்டமும் நமது பூமியில இருந்து 1400 லைட் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்பனா பாத்தீங்கன்னா இந்த லீவ் டிஸ்டன்ஸ்ல இந்த என்டையர் சோலார் சிஸ்டமும் நமது பூமியில இருந்து அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்தில் எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த கெப்லர் 452b இந்த எக்ஸோ பிளானட் அடையிறதுக்கு 1400 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லீவ் டிஸ்டன்ஸ்ல இந்த எக்ஸோ பிளானட் அமைஞ்சிருக்கு. இந்த எக்ஸோ பிளானட் பத்தி தான் நம்ம இப்போ பார்த்தோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.